தாத்தா, என்ன தாத்தா காலையிலேயே கண்ணாடியெல்லாம் போட்டு இருக்கிறீங்களோ? ஆம் செல்வங்களே, இன்றைக்கு 40 டிகிரி அளவில் வெயில் வர இருக்கிறது. ஆமாம், இப்போ போட்டுக்கிறீங்களே காலையிலேயே. ஆம், வருமுன் காப்போம். வெயில் வரத்துக்கு முன்னாடி நான் கண்ணாடி போட்டுக்கிட்டேன். இதை சொல்லுவாங்கல்ல, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அந்த மாதிரி. ஆமாம், இங்கே என்ன பார்த்துன்னுக்கிறீங்க தாத்தா? இல்லை, அங்கே சில பறவைகள், பேர்ட்ஸ் காலையில் ஏதோ சாப்பிட்டுன்னுக்குதுங்க, பார்த்தீங்களா? ஓகே. ஓகே, சாப்பாட்டில் பல விதமான உணவுகள் இருக்கிறது. எதையோ சாப்பிடுகிறார்கள். என் மகன் அவன் பல தரப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறான். நான் இந்தியாவில் இருக்கும்போது என் மகன் ஒரு விளையாட்டு வீரன். இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைநகரங்களிலும், த கேபிட்டல் சிட்டி ஆஃப் த கண்ட்ரி என்ன சொல்லுவோம்ல, என்ன கேபிட்டல் சிட்டினாக்கா பெங்களூர், சென்னை, கேரளா, ஆந்திரா, டெல்லி, கல்கட்டா, மத்திய பிரதேஷ், நமது நாட்டு அத்தனை கேபிட்டல் சிட்டிங்களில் இருக்கிற அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற சாப்பாட்டெல்லாம் அவன் சாப்பிட்டு ருசி பார்த்துருக்கிறான். பிறகு வெளிநாட்டிலையும் பல நாட்டுகளுக்கு அவன் போயிருக்கான். பல நாட்டு உணவுகளையும் அவன் சாப்பிட்டிருக்கிறான். என்ன உணவு என்று கேட்டால், ஃபிஷ், போக், கவ், பாம்பு. எஸ், பாம்பு. அவன் சைனாவில் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அங்கே பாம்பு வகையான நூடுல்ஸில் சாப்பிட்டுக்கிறான். ஜப்பானில் பலவிதமான நூடுல்ஸ் வகைகளை சாப்பிட்டுருக்குறான். ஹங்கேரி, மற்ற நாடுகள், ஈஸ்டர்ன் கண்ட்ரி இல்லை இருக்கிற அத்தனை நாட்டு சாப்பாட்டுகளையும் அவன் ஏறக்குறைய ஒரு 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 100 நாடு கூட சொல்லலாம், இல்லை ஒரு 50 நாடு தான் வச்சிங்கள. அத்தனை நாட்டு உணவுகளையும் அவன் ஒன்று இருக்கிறான். பாருங்கள், என்ன தாத்தா, பாம்பு, பல்லி, பாசை, எஸ், அதெல்லாம் நம்ம சாப்பாட்டை விட ரொம்ப ருசியாக இருந்துச்சான். நம்ம சாப்பிட்ற நூடுல்னை விட அங்கே சைனாவில் செய்த நூடுலுங்க, நான்வெஜ்ஜு, பாம்பு வகைகள், இவைகளெல்லாம் அவன் சாப்பிட்டு இருக்கிறான். அவன் சொன்னான், நம்ம உணவை விட அது மிகவும் ருசியாகவே நேர்த்தியாகவே இருந்தது. அந்த வகையில் அவங்க சமைத்து அவைகளை சாப்பிடுவார்கள் என்று அவன் சொன்னான். பார்த்தீர்களா? உணவுகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆமாம் தாத்தா, நீங்கள் கூட நிலாவியாக சாப்பிட்டுக்கிறீங்களே.
ஆமாம் செல்வங்களே, நான் நிலவை மட்டும் சாப்பிடல, அந்த கடவுளையே நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்பா தாத்தா, நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க தாத்தா. இல்லை செல்வங்களே, நான் கடவுளையே சாப்பிட்டு இருக்கிறேன். அவரையே பிட்டு கொடுத்து, இது என்னுடைய சரீரம், இதை சாப்பிடுங்கள். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசம் வந்தது. அதை அவர், இது என்னுடைய ரத்தம், இதை அருந்துங்கள், என் ரத்தத்தை குடிப்பவர்கள் நீண்ட நாட்கள் இருப்பார்கள், என்னுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறவர்கள் வெகு நாட்கள் இருப்பார்கள். என்னுடைய ஆகாரம், என்னுடைய உணவு உங்களுடைய ஆன்மாவுக்கு நல்ல பலத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு சொன்னார். அதை நம்பி நாங்களும் சாப்பிட்டு இருக்கிறோம். தாத்தா, நீ கடவுளையே சாப்பிட்டுக்கிறியா? மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே. ஓகே, வணக்கம் நேயர்களே. நான் உள்ளதை தான் சொன்னேன், உண்மையை தான் சொன்னேன். உள்ளது சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறென்றும் தெரியாது. சும்மா ஒரு பாட்டுக்கு தான் அந்த பாட்டு பாடினேன். நான் உத்தமன் இல்லை, நான் உங்களில் ஒருவன், உங்களைப் போல் சாதாரண மனிதன். நீங்கள் எவ்வளோ தப்பு செய்கிறீர்களோ அது அளவுக்கு நானும் செய்துக்கிறேன். நானும் மனிதன் தானே. ஓகே செல்வங்களே, மற்ற வீடியோவில் பேசுவோம். வணக்கம்.